தமிழகத்தின் நீராதார உரிமைகள் பறிபோவதை முதலமைச்சர் ஸ்டாலின் வேடிக்கை பார்ப்பதாக அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் குற்றம் சாட்டியுள்ளார். கேரள அரசின் புதிய அணை கட்டுமானத்திற்கு எதிராக மதுரை தமுக்கம் தலைமை அஞ்சல் நிலையம் முன்பாக விவசாயிகள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகத்தைச் சார்ந்த பல்வேறு விவசாய அமைப்புகளின் பிரதிநிதிகள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டனர். முல்லை பெரியாறில் புதிய அணை கட்ட மத்திய அரசு அளித்த உத்தரவின் நகலை எரிக்க முயன்றதால் பரபரப்பு நிலவியது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவர் PR பாண்டியன், தமிழகத்தின் நீராதார உரிமைகளை பாதுகாக்க மாநில அரசு தீவிரமான சட்ட போராட்டத்தை நடத்த வேண்டும் எனவும், கேரள அரசின் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை உடனடியாக தொடர வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இந்த விஷயங்களில் தமிழக முதலமைச்சர் வாய்மூடி மௌனமாக இருப்பதாக PR பாண்டியன் குற்றம் சாட்டினார். முதலமைச்சர் வாய்மூடி மௌனியாக இருக்கிறார். கர்நாடகா மேகதாட்டு அணை கட்டுவதற்கு தமிழ்நாடு அரசு துணையோடு தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார்கள். பாலாற்றின் குறுக்கே ஆந்திர அரசு அணைகளை கட்டி வருகிறது. கேரள அரசு தொடர்ந்து அமராவதிக்கு வரக்கூடிய சிலந்தி ஆற்றின் குறுக்கே அணை கட்டுகிறது. பவான் ஆற்றின் குறுக்கே 3 அணைகளை கட்டியிருக்கிறது. சிறுவாணி குறுக்கே அணையை கட்டி முடித்திருக்கிறது. இப்படி ஒட்டுமொத்த நீராதாரங்களை பறிகொடுப்பதை வேடிக்கை பார்க்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர். இனி அனுமதிக்க முடியாது என்றுதான் இன்றைக்கு பாலாறு கொங்கு மண்டல நீர்ப்பாசன உரிமை மாநாடு இன்றைக்கு தென்மண்டலத்தில் இந்த முல்லை பெரியாறு பாசனத்தை பாதுகாப்பதற்காக பல்வேறு விவசாயிகளையும் விவசாய அமைப்புகளையும் ஒன்றுபடுத்தி வருகிறோம். தமிழ்நாடு அரசு தூங்குகிறது.